அந்த ராமானுஜன் இருக்கும் வரை உழைப்பெல்லாம் தங்களது, பெயரும் புகழும் அவனுக்கா? இது தேவைதானா சுவாமி? சரியாக சொன்னீர் சம்பூர்ணம். குருநாதருக்கு புரியும்படி சொல்லும். என்னடா சொன்னாய்? இது கோபப்படும் நேரம் அல்ல, தீர ஆலோசித்து தீர்வு எடுக்கப்பட வேண்டிய நேரம். தங்களின் கீர்த்தி உயர வேண்டுமா இல்லையா? உயர வேண்டும். தங்களின் சித்தாந்தமே எங்கும் வேரூன்றி தழைக்க வேண்டுமா இல்லையா? தழைக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சம்பிரதாய பயிர் வளர வேண்டுமா இல்லையா? வளர வேண்டும். அப்பயிர் வளர களைப்பயிர் பிடுங்கி எரியப்பட வேண்டுமா இல்லையா? எரியப்படத்தான் வேண்டும். அப்படியானால் ராமானுஜன் என்ற களைப்பயிர் பிடுங்கி எரியப்படத்தான் வேண்டும். அபாரம், மிக அபாரம். ஏன் நானோ சுவாமியோ கூட இவ்வளவு விளக்கமாக பாடம் எடுத்ததில்லையப்பா. மிக அருமையாக தெளிவாக கூறினாய் சுவாமி. யோசிக்கவே வேண்டாம். கைலாசம் நிச்சயம் ஒரு நல்ல திட்டத்தோடு தான் பேசுகிறான். ஆம் சுவாமி, சதஸ் என்று கூறி ராமானுஜனை அழைத்து வாருங்கள். புனித கங்கையில் அவனை அழுத்தி அமுக்கி ஜலசமாதியாக்கி விடுகிறேன். ஆஹா, அறிவார்ந்த திட்டம். பிறருக்கு எந்த சந்தேகமும் வராத பிரமாதமான திட்டம். கைலாசம் மிக அழகாக செயல்படுத்தி விடுவான் சுவாமி. என்ன ஓய், என்னை தனிமைப்படுத்துகிறீர்? செயல்படுத்தி விடுவோம் என்று சொல்லும். ராமானுஜன் கைகளை நீர் அழுத்தி பிடித்துக் கொள்ளும். நான் அவன் தலையை நன்கு நீரில் அமைக்கி பிடிக்கிறேன். கைலாசம், உன் அளவிற்கு எனக்கு பலம் ஏதப்பா. என்னை விட்டுவிடும். விபரீதமாக அந்த ராமானுஜன் என்னை அழித்தினாலும் அழித்து விடுவான். போதும் போதும், இதெல்லாம் நடந்த மாதிரிதான். நடக்கும் குருநாதா, நிச்சயம் நடக்கும். தாங்கள் அதிருப்தி அடையாமலும் தடை சொல்லாமலும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருங்கள். மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எக்கேடு கட்டு தொலையுங்கள். இதெல்லாம் எனக்கு சரியென்று படவில்லை. நான் போகிறேன். யோ சம்பூரணம், குருநாதரை தொடர்ந்து சென்று அவரை நன்கு உறங்க வையும். இனி அவர் அதிகம் யோசிக்க கூடாது. ராமானுஜா, உன் காலம் குறைகிறது. காலன் நெருங்குகிறான். நான் தயாராக இருக்கிறேன் உன் கதை முடிக்க. நீ தயாராக இரு. மேலே செல்ல. என்ன மன்னி, இப்பொழுதுதான் வந்தீர்கள்? அதற்குள் கிளம்ப வேண்டும் என்கிறீர்களே? இங்கு வந்தது இப்பொழுதாக இருக்கலாம், ஆனால் திருமலையிலிருந்து புறப்பட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன. மதுரமங்கலம், புருஷமங்கலம், ஸ்ரீரங்கம் என்று எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டுத்தான் வந்திருக்கிறோம். பூமியுடன் நாங்கள் இருந்த நேரம் முழுவதும் தாசரதி உங்கள் அண்ணாவை விட்டு அகலவே இல்லை. தாத்தா தாத்தா என்று அவருடனேயே பேசிக் கொண்டிருந்தான். அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அக்ஷர சுத்தமாக ஸ்பஷ்டமாக பேசுகிறான். இதில் வியந்து போவதற்கு ஒன்றுமில்லை. பூமாவின் வயிற்றில் இருந்த போதே ராமானுஜன்தான் அவனுக்கு பாகவதத்தையும் பாசுரங்களையும் போதித்துக் கொண்டிருந்தானே. மேலும் எங்கள் திருமலை அண்ணாவை எல்லோருக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்துவிடும். சம்பிரதாய விஷயங்களை குழந்தைகளுக்கு பிடித்த வகையில் சொல்வதால் குழந்தைகளுக்கு அவர் மீது பற்று அதிகம். என்ன அடியனை பற்றிய பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது? வகுலா என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாளா, இல்லை ஏதேனும் குறை கூறி கொண்டிருக்கிறாளா? பொதுவாகவே பெண்களால் அகத்துக்காரரை பற்றி கொஞ்சமாவது குறை கூறாமல் இருக்க முடியாது. மன்னி, அதற்கு விதிவிலக்கண்ணா. தாசரதி உங்களிடம் அப்படியே ஒட்டி கொண்டிருந்தான் என்று உங்களை பற்றி உயர்வாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது அடியனுக்கும் தெரியும் அம்மா. வாய் வார்த்தையாகத்தான் அப்படி வினவினேன். என்ன வகுலா, நம் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டாயா? சிறிது நேரத்தில் நாம் புறப்பட்டாக வேண்டும். என்ன அண்ணா, இப்பொழுதுதான் மன்னியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீங்கள் புறப்பட வேண்டுமா? நீங்கள் இங்கிருப்பது என் மனதிற்கு மிகவும் தெம்பாக இருக்கிறது. உன் விருப்பம் புரிகிறது காந்திமதி. பார்க்க போனால் இதுவே முன்னேற்பாடில்லாமல் கிளம்பிவிட்டோம். ஆச்சாரியருக்கு உடல் நலம் சரியில்லை என்ற தகவல் கிடைத்ததும் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். புறப்பட்டாக வேண்டிய சூழ்நிலை.
அடியேனின் குழந்தைகள் அங்கு எங்கள் வருகைக்காக காத்திருப்பார்கள். காந்திமதி, முன்பெல்லாம் உன் அகத்துக்காரரை காரணம் காட்டி எங்கள் அகத்திற்கு வராமல் இருந்தாய். இப்பொழுது நீ தனியாகத்தானே இருக்கிறாய். திருமலைக்கு வந்து எங்களுடன் சில நாட்கள் தங்கிவிட்டு செல்லலாமே. இல்லை மன்னி, தஞ்சாவை தனியாக விட்டுவிட்டு வர என் மனம் ஒப்பவில்லை. அகத்துக்காரர் இருந்தவரை அவரை காரணம் காட்டினாய். இப்பொழுது குழந்தைகளை காரணம் காட்டுகிறாய். பின் எப்பொழுதுதான் திருமலை வரப்போகிறாய்? ஏழுமலையானை தரிசிக்கப் போகிறாய்? வருகிறேன் மன்னி, அவசியம் வருகிறேன். பார்க்க போனால் அக்கா இப்பொழுதுதான் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரை விட்டு காஞ்சியம்பதிக்கு வந்தது ஒரு நல்ல முடிவுதான். இங்கு அவர்களுக்கு ஜானகி என்ற ஒரு சிநேகிதியும் கிடைத்து விட்டாள். கோவில் பிரதான பட்டரின் அகத்துக்காரி அவள். நாள் தவறாமல் வந்து காந்திமதி அக்காவை பார்த்துவிட்டு போகிறாள். ஆமாம் பெரிய பிராட்டி, நீ சொல்வது சரிதான். குறுகிய காலத்தில் ஜானகி மிகவும் நெருங்கியவளாகிவிட்டாள். ஒரு நாள் அவள் வரவில்லை என்றால் எதையோ இழந்தது போல் தோன்றுகிறது. காந்திமதி, நீ இங்கு வந்தது, ஜானகியோடு நட்பு ஏற்பட்டது, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் யார்? இதை ஏற்பாடு செய்து கொடுத்தது யார்? திருக்கச்சி நம்பி சுவாமிகள். அதனால் நாம் எல்லோரும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அதேபோல் காஞ்சி பட்டரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். எப்படியோ நீ சற்றே சந்தோஷமாக இருக்கிறாய். இது அடியனுக்கு மிகுந்த மனசமாதானத்தை அளிக்கிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை அண்ணா. திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நினைக்காமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எங்களுக்கு செய்த உதவிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ராமானுஜனின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு அவனை வழிநடத்தி செல்கிறாரே, அதற்கு நாம் காலத்திற்கும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அது எத்தனை பெரிய பொறுப்பு! அவருக்குண்டான பொறுப்பு ஒரு புறம் இருக்கட்டும், இப்பொழுது அடியனுக்கும் ஒரு புதிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாள் பெரிய பிராட்டி. அது என்ன பொறுப்பு அண்ணா? கோவிந்தனின் கல்யாணம் தான். ஆமாம் ஆமாம், அதுவும் காலாகாலத்தில் நடக்க வேண்டியதுதான். கோவிந்தனும் வெகுவாக மாறிவிட்டான். குடும்ப பொறுப்புகளை அவனும் சுமந்து கொள்கிறான். படித்துக்கொண்டே திரவிய வியாபாரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான். இதை பற்றி நான் அவனிடம் கேட்டபொழுது அவன் கொடுத்த விளக்கத்தில் நான் வாயடைத்து போய்விட்டேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு? கோவிந்தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நிலையை அடைந்து விட்டான். அதனால் காலம் கடத்தாமல் கோவிந்தனுக்கு தக்க ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை நடத்தி முடிக்க வேண்டியதுதான். வேண்டாம். என்னடா இது? நல்ல விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபசகுணமாக வேண்டாம் என்கிறாய்? அப்பா, நான் பலமுறை சொல்லிவிட்டேன் இதை பற்றி பேச வேண்டாம் என்று. ஒருவனுக்கு பக்குவம் வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் உடனே அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து குடும்பம் குழந்தை என்று சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்க வேண்டுமா? ஏன், இதை தவிர உலகத்தில் வேறு எந்த விஷயமும் இல்லையா? நாம் பிறந்ததே எதற்காகத்தானா? வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கிறதப்பா. அப்படி என்றால் நாங்கள் எல்லோரும் பிறந்ததும் நடத்தும் வாழ்க்கையும் வியர்த்தம் என்கிறாயா? இல்லை, எல்லாவற்றையும் கரைத்து குடித்திருக்கும் உன் மாமா திருமலை நம்பி அவர் வாழும் வாழ்க்கையும் உபயோகமற்றது என்கிறாயா? இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அண்ணன் ராமானுஜன் வாழும் வாழ்க்கையும் பயனற்றது என்கிறாயா? நான் யாரை பற்றியும் குறிப்பாக சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பு வெறுப்பு என்றிருக்கும். இப்பொழுது மாமாவே எடுத்துக்கொள்ளுங்கள். திருமலையில் இருப்பதுதான் அவருக்கு உச்சிதம் என்று அவர் நினைக்கிறார். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் காஞ்சியம்பதியில் இருந்து தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்தவாறு அவர்கள் வாழ்க்கையை, அது சேவையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிடித்த விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தது என்று சொல்லாதே. குருநாதர் சொன்னதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அதேதான், குருநாதர் சொன்னதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இல்லை. பெரியவர்கள் சொன்னதை செய்கிறார்கள். அதேபோல் இதுதான் உனக்கு சரி என்று பெரியவர்கள் நாங்கள் சொல்கிறோம். அதன்படி கேட்டு செயல்படு. இப்பொழுது நீயே சொன்னாய் குருவின் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று. ஆம், என் குருநாதர் சொல்படிதான் நான் நடந்து கொள்வேன். யார் உன் குருநாதர்? யாதவ பிரகாச சுவாமிகள். கோவிந்தா, அவர் உனக்கு கல்வி போதிக்கும் குரு, சம்பிரதாயத்தை போதிக்கும் குரு அல்ல. நீ எப்படி வர வேண்டும், என்னவாக ஆக வேண்டும் என்று தீர்மானிப்பவர்
நமது ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் சுவாமிகள் தான். தந்தையே, நான் இதுவரை அவரை பார்த்ததே இல்லை. அவரை பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. என் கண்முன் இருப்பவர் யாதவ பிரகாச சுவாமிகள் மட்டும்தான். அவர் காட்டும் பாதையில் மட்டும்தான் நான் செல்கிறேன். தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். என்ன இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் நாம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தால் இவன் வேறு ஏதோ பேசிக் கொண்டு போகிறான். முதலாவதாக கோவிந்தன் இங்கு இருக்கிறான் என்று தெரிந்திருந்தால் அடியேன் இந்த விஷயத்தை துவக்கியிருக்கவே மாட்டேன். இரண்டாவதாக, வேண்டாம் என்று பிடிவாதமாக இருப்பவனிடம் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னால் அவன் பிடிவாதம்தான் அதிகமாகும். அண்ணா, ராமானுஜனும் இதையேதானே செய்தான். அப்பொழுது அக்கா பிடிவாதமாகத்தானே இருந்தார். ஆனால் அந்த அணுகுமுறை கோவிந்தனுக்கு சரி வராது. ராமானுஜன் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தான். ஆனால் எப்பொழுது கோவிந்தன் யாதவ பிரகாச சுவாமிகள் என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு விட்டானோ அவன் நம்மை விட்டு சற்றே விலகி சென்று விட்டான் என்றுதான் பொருள். அதனால் இவனிடம் வேறு விதமாகத்தான் செயல்பட வேண்டும். அண்ணா, எனக்கு என்னவோ கவலையாக இருக்கிறது. கவலை வேண்டாம் பெரிய பிராட்டி. பொறுப்பை அடியேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை எப்படி வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதும் அடியேனுக்கு நன்றாக தெரியும். யாராலும் வெளியேற்ற முடியாத பிரம்ம ரட்சஸை என்னை வைத்துக் கொண்டே நீ விலகி ஓடச் செய்திருக்கிறாய். இப்படி நீ என்னை தொடர்ந்து விரோதித்தே வருகிறாய். இது ஒரு சிஷ்யனுக்கு அழகோ? உனக்கு ஏற்கனவே மந்திர வித்தைகள் தெரியும் என்பதை என்னிடம் நீ மறைத்திருக்கிறாய். ராமானுஜா, இந்த விஷயத்தில் திருக்கச்சி நம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறானா? அப்படி என்றால் இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியா? அதில் நான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறேனா? நீ உன் போக்கில் போ, நான் என் வழியில் போகிறேன். நானும் உன்னிடம் குறுக்கிடப் போவதில்லை, நீயும் என்னிடம் குறுக்கிட வேண்டாம். நான் கொடுக்கும் விளக்கம் உனக்கு ஏற்புடையதாக இல்லையா? நீ உன் மனதில் தோன்றியபடியே வைத்துக்கொள். என்னிடம் தர்க்கம் என்பது வேண்டாம். ராமானுஜா. சுவாமி, அடியேன் தாசன். ராமானுஜா, அந்தி சாய்ந்து வந்திருக்கிறாய், அகத்திற்கு செல்லவில்லையா? மனதில் சற்று சங்கடம் சுவாமி. தங்களை தரிசித்தால் தீர்ந்து போகும் என்று வந்தேன். உட்கார் ராமானுஜா. மேலே உட்கார். பரவாயில்லை, உட்கார். என்ன சங்கடம் ராமானுஜா? அகத்திலா அல்லது பாடசாலையிலா? பாடசாலையில் தான் சுவாமி. பாடசாலையிலா? என்ன சொல்கிறாய் ராமானுஜா? உன் பாடசாலை ஆசான் யாதவ பிரகாசரோடு சென்று அரும்பெரும் காரியத்தை செய்திருக்கிறாய். நீ பிரம்மரட்சசையை அனுகிரகித்திருக்கிறாய். அது உன்னத நிலையை அடைந்து ஓடியிருக்கிறது. பிரம்மரட்சஸ் என்னவோ இடம் தெரியாமல் ஓடிவிட்டது உண்மைதான் சுவாமி. ஆனால் அதனால் தனக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டதாக எண்ணுகிறார் யாதவ பிரகாச சுவாமிகள். ஓ, இன்னும் அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா யாதவ பிரகாசர்? ஏன், தன் சிஷ்யன் ஒருவன் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள தெரியவில்லையா அவருக்கு? அப்படியே பார்த்தாலும் அவர் பட்ட அவமானத்திற்கு நீ எப்படி காரணமாக முடியும்? பிரம்மரட்சசுதானே அவரை அவமானப்படுத்தி இருக்கிறது. யாதவ பிரகாசர் தன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்ததற்கு நீ பொறுப்பாளி அல்லவே ராமானுஜா? அதையெல்லாம் அவர் சிந்தித்து பார்த்ததாக தெரியவில்லையே சுவாமி. வேண்டா வெறுப்பாக அடியேனை பார்க்கிறார். இன்னும் சொல்லப் போனால் அடியேனிடம் உரையாடுவதையே தவிர்க்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் அவரது அவநம்பிக்கைக்கும் அதிருப்திக்கும்
அடியேன் காரணமாகி விட்டேனோ என்று மனம் பதபதைக்கிறது. ஆசானின் நம்பிக்கையை எப்படி பெறுவது, அவரை எவ்விதத்தில் திருப்திப்படுத்த முடியும் என்றே தெரியாமல் குழம்பியிருக்கிறேன் சுவாமி. அதனால் பாடசாலைக்கும் செல்ல தைரியமில்லாமல் இருக்கிறேன் சுவாமி. அடியேனை பார்க்க விரும்பாத அவரை எங்கனம் அடியேனால் நேருக்கு நேர் சந்திக்க முடியும்? ராமானுஜா, நீ இப்படி பேசுவது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீ வருத்தப்படுவதும் அவசியமின்றி இப்படி அஞ்சுவதும் தேவையற்றது. உன்னால் நடைபெற்ற நிகழ்வு ஒரு அற்புத செயல். அது வரதனின் திருவருளால் உன் மூலம் நடந்த ஓர் ஒப்பற்ற செயல். இதில் வருத்தம் கொள்வதற்கோ மனசங்கடம் அடைவதற்கோ அவசியமே இல்லை. அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கும் உன் ஆசானான யாதவ பிரகாசரை நீ திருப்திப்படுத்த முயற்சித்தால் எல்லாம் வல்ல வரதனின் அதிருப்திக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் தேவையற்ற குழப்பத்திற்கு நீ ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. வரதனின் திருவுள்ளப்படி ஒரு கருவியாக நாம் செயல்பட்டோம் என்ற வகையில் நீ சந்தோஷம் கொள். தாங்கள் வலியுறுத்தும் விஷயம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இருப்பினும் அவரது அவமானத்திற்கு அடியேன் காரணமல்ல என்று அவர் உணரவில்லையே. உணரவில்லைதான். அவர் உணரும் நிலையிலும் இல்லைதான். விபரீத ஞானமும் கர்வமும் அவர் கண்களை மறைக்கிறது. நீ செய்த அற்புத செயல் மூலம் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீ அவரை காப்பாற்றியிருக்கிறாய். இதை நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் யாதவ பிரகாசர் உணருவார். அப்போது உன் மகிமையை நினைத்து உள்ளம் கரைவார். பெரிதும் உகந்து உன்னை கொண்டாடி மகிழ்வார். இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது ராமானுஜா. அப்போது தன் செயலுக்காக யாதவ பிரகாசர் நிச்சயம் வெட்கி தலைகுனிவார். இப்பொழுது நடைபெற்ற சம்பவமே வரதன் அவருடைய அகங்காரத்திற்கு கொடுத்த ஒரு மருந்துதான். இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவதுண்டு. ஆனால் உங்களை நான் பார்த்ததில்லையே. இன்று பார்த்து அதிசயமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததோடு இல்லாமல் அமுதா மாமியும் வந்திருக்கிறார்கள். என் நேரம் இந்த பாட்டியையும் நான் பார்த்து விட்டேன். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் உருவாகியிருக்கும் மாவீரன் கிட்டு நல்லவர்.